துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரங்க. 12 ராசியிலையும் துலா ராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் என்னங்க அப்படிலாம் ஒன்றும் கொட்டி இல்லையே, தங்கமாக திறந்துக்கிட்டு விழல, 500 கட்டா விழலையேன்னு சொன்னால் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல ஏதேனும் ஒரு நிலையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். இந்த வாரம் முழுக்க சந்திரன் 11, 12, 1 ஆகிய ராசியிலேயே இருக்கிறார். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். வளர்வரை சந்திரன் ராசியில் ராசியில் எப்போ இருக்கிறார்? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வர்றாரு. சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சந்திரன் வளர்வரை சந்திரன் ராசியில் ராசியை சுக்கிரன் பார்ப்பது, குரு பார்ப்பது என்பது அட்டகாசங்க. வேணா ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து நேர்மையான விஷயத்துல தான், அதுக்காக அநியாயமான விஷயங்களுக்கு போகக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு வகையில் நல்வழி காட்டக்கூடிய, நல்லவைகளுக்காக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் இல்லையா? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் இறுதி நாளான இந்த 2 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய, எதுவும் சரியாக நடக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு நல்ல காசு பணம் போன்றவைகள் வரக்கூடிய, வியாபாரம் செழிக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மற்றவர்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்புகள் நல்லா நடக்குங்க. அந்த 2 நாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 3 நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள். வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்குவது அல்லது வீடே வாங்குறது, சில பேருக்கு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள், எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் துளாராசிக்காரங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. மிகுந்த அளவில் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம்.